அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இலங்கையினுடைய புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் இலங்கையின் கல்வி அமைச்சரும் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சருமான ஹரணி அமரசூரிய அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அல்லது அவர் மீதான அவதூறுகளை பரப்புவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு தொகுதியினரால் அவருக்கு எதிரான கையொப்பங்கள் பெறப்பட்டு அவரை பிரதமர் பதவியிலிருந்தும் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்தும் விலக வேண்டும் என்ற அடிப்படையில் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கான ஒரு மனுவையும் அவர்கள் சபாநாயகரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அண்மையில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் பிரதமருக்கு எதிராக கையெழுத்துக்களை திரட்டி அவர் பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் பதவிகளிலிருந்து விலக வேண்டும் என நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஹரணி அமரசூரிய ஒரு பெண் பிரதமர் என்பதாலும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை எவ்வித முறையான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதாலும் தமிழரசுக் கட்சி இந்த நடவடிக்கையில் பங்கெடுக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார்.